வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. திருமண அழைப்புதல். ஒரே டேட்ல எத்தனை பேர் தான்டா கல்யாணம் இருப்பீங்க? தை மாசம் வந்தாலே போதும், பத்திரிக்கையா தூக்கிட்டு வராங்க. இவங்களுக்கு மொய் வைக்கிறதுக்காகவே இந்த மாசம் ஓட்டி பார்க்கணும் போலயே. நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குது. பாஸ் பாஸ் அடுத்ததா யார் வந்திருக்கான்? வணக்கம் பாஸ். வாடா வா. இன்னைக்கு யாரு கல்யாணம்? இது கல்யாணம் இல்ல, சொந்த பந்தங்கள். சொந்த பந்தங்கள் கூடும் விழாவா? அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு நீ சொல்லிதான்டா எனக்கு தெரியுது. ஆமாம் பாஸ், குடும்பத்தோட வந்துருங்க பாஸ். குடும்பத்தோட வரேன்டா. சரிங்க பாஸ். வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மேரேஜ் கொடுமைகள். அப்பெல்லாம் உன்னை விட முடியாது, எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நீ வா. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தலாம். எவ்ரி மேரேஜ் ஃபங்க்ஷன். மேரேஜ் பாய்ஸ் கிட்ஸ் பிரதர்ஸ் என்ன பண்றாங்க? சிஸ்டர்ஸ் எல்லாம் காமிச்சிட்டீங்க, ஆனா உன்னியோடு மட்டும் மிஸ் ஆகுது. என்னது? அந்த ரிலேட்டிவ்ஸ் பத்தி அவங்களையும் காட்டி இருந்தா இது வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஏன்னா அவனுங்க தான் இதுல முக்கியமா இருப்பானுங்களே, எல்லாத்துலயும் இருப்பானுங்க. கல்யாணத்துல வேலையை செஞ்சு வேலையை குறைக்க மாட்டானுங்க, வேலையை வைப்பானுங்க. நமக்கு புது புது பிரச்சனையை கிளம்புறது, இதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. ஒழுங்கா வேலை செய்யறவன கூட வேலை செய்ய விட மாட்டானுங்க. ஒரு குண்டோ சீனா கூட அதை ஒரு குறையா சொல்லிட்டு இருப்பானுங்க. வீட முறுக்கெல்லாம் ஒரே சிக்க வாடை அடிக்கிறது, அதிரசம் வேற எண்ணிக்கை குறையிறது. லட்டா இது என்ன சைஸோ? எப்பாடி ஒழுங்கா கல்யாணம் நடக்கும்டா. இவனுங்க மட்டும் இல்லைன்னா அந்த கல்யாணம் ஒழுங்காவே நடக்கும்டா. அந்த கல்யாணம் நடக்க கூடாது. உங்களை பத்தி பேசுறா பேசிக்கிட்டே போலாம் போல. அம்மாவை பத்தி பேசிக்கிட்டு நேரம் போறதே தெரியாது. இன்னும் அவங்க பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. சரி, இந்த வீடியோ லென்த்தா போயிடும், அதனால இதோட நிறுத்திக்கலாம். ஆமா, வேற வீடியோவா மாறிடும். நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்னோட இந்த பேட்டிய மெகா சீரியல்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க. ஐயோ, எல்லாம் குட்டி பசங்கப்பா அடிக்கிறது. வருது எத்தனை வச்சிருக்காங்க பாவீங்களா? மென்டலுங்களா? ஐயோ, போச்சு போச்சு. கீழே போட்டு ஏதாவது தீ குடிச்சு எரிஞ்சிடும். ஐயோ, அந்த பொண்ணு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. தாலி எங்கடா? பொண்ணு தாலியே மறைஞ்சிரும் போல இதுல. அடுத்து ரெடி பண்றாங்களா? ஐயோ, இதுக்காகவே நிக்கிறானுங்க ஒரு பக்கத்துலயே தாலி கட்டும் போது. ஏன்னா நீங்க கேக் வெட்டும் போது தான் ஸ்ப்ரேடா அடிச்சுட்டு இருந்தீங்க, இப்ப தாலி கட்டும் போது மாடா. ஆமா, இந்த நண்பர்கள் கிட்ட பிடிக்காத ஒண்ணு இதான்டா. ஒரு கல்யாணத்துக்கு பந்தக்கால் நடுறதுல இருந்து வாழை மரம் கட்டுறதுல இருந்து பந்தி பரிமாற வரைக்கும் எல்லா வேலையும் பாக்குறானுங்க. யாரு A to Z எல்லா வேலையும் இழுத்து போட்டு எல்லாத்தையும் செய்யறானுங்க. ஆனா கடைசியில ஒரு சம்பவத்தை பண்ணிடுறானுங்க. ஊருக்கே தெரியற மாதிரி நாரடிச்சானுங்க. அந்த பொண்ணு இழந்துட்டு நிக்கிறேன் நான். ஒரு கல்யாணத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயமே தாலி கட்டுறதாண்டா. அந்த ஒரு நல்ல விஷயத்துல இப்படி சாணி அடிச்சு சந்தோஷமா இருக்கிற இடத்துல சாணி. ஆமா, அப்பதான் அந்த போட்டோ எடுக்கிறது ஒண்ணுமே தெரியாது. வேற யாரோ கல்யாணம் மாதிரி இருக்கும். ஆளுக்கு 2 வச்சிருக்கான்டா. ஏன்னா ஒரு கல்யாணத்தை கெடுக்கிறதுக்காக இவ்வளவு மெனக்கட்டே வேலை பார்த்தீங்களா? 10 மணி நேரத்துல 10 கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்க. இந்த இடத்தையே நாசம் பண்றாங்களா? அந்த அக்கா தொடக்கிறாங்க, அப்பயே அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கனாலயே குடும்ப வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படும் போல. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, ஆனா இந்த செகண்ட்ல இருந்து அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும். தங்கம் என்னடா? ஓகே ஓகே. ஆ, போ.
ஓ இது பார்த்துருக்கோம் இங்க லூசா இருப்பான் போல இருக்கு. கடுப்பாயிடுச்சு. யாரா இருந்தாலும் வலிக்கதான் செய்யும். முட்டிக்கிட்டாங்க. என்ன இதான் சம்பிரதாயமா உங்களுக்கு? இப்ப தெரியுதாமா நாங்க ஏன் ரிலேட்டிவ்ஸை வெறுக்கிறோம்னு? சரியான அடி. அம்மா பாவம்டா அப்பா, வலிக்கும்ல. அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப இவ மாப்பிள்ளைக்கு தான் ஆமாடா 3 நாளா மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். 3 நாளாவா? ஓ மேக்கப் போட்டு வந்துருக்கேன். இந்த கல்யாண மேக்கப் முடிஞ்சு எல்லா அம்மாக்களோட ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கும். அவங்களுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப் போட்டுறாங்க. யார் இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போடுறது? சண்டை என்ன ஆகுதுன்னா கல்யாணத்துல பாத்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு வீட்டுல போய் பார்த்தா வேற மாதிரி இருப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு சந்தேகமா இருக்கு. இவங்க தான் கல்யாண பொண்ணு. நமக்கே அடையாளம் தெரியாது. என்னால நம்ப முடியும். இன்னும் சில நேரங்கள்ல என்ன நடக்கும்னா கல்யாணம் மேக்கப்ல இருந்ததை விட நார்மலா இருக்கும்போது நல்லா இருப்பாங்க. தெரியுமா? If I'm not wrong, scientifically. நான் உடனே கேட்டேன், ஏங்க இவ்வளவு மேக்கப் போடுறீங்க, கொஞ்சம் கம்மியா போடலாமா மேக்கப்னு சொன்னா, இல்லப்பா இதுதான் வந்துட்டு ஒரு 5 மணி நேரம் 6 நாள் நிக்கும், அப்படி போட்டா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி இவருக்கு தெரியும்? அதானே போட்டோவை காலையில் வாழ்த்து மாடலா ஒருத்தர் 2 பேர் கொடுத்தா பரவாயில்ல, வரவும் பூரா வாழ்த்து மாடலா கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் எப்படா ஹால்ல மாட்டுறது? எனக்கு என்னமோ அவருக்கு ஆயிடுச்சு போல இருக்கு. எல்லாம் நடந்ததா சொல்றாரு. அப்பதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தமா? இந்த வாழ்த்து மடலை வச்சு ஒரு சம்பவம் நடந்துச்சு. மறுபடியும் நான் ஒரு கதை நடந்துச்சா? ஏன்னா என் ஃப்ரெண்டோட அண்ணன் கல்யாணத்துக்கு போக முடியல, சரி வீட்டுல போய் பாத்துடலாம்னு சொல்லி போனா வீடு ஃபுல்லா ஒரே வாழ்த்து மடலா இருந்துச்சு. என்னன்னா ஒரே வாழ்த்து மடலா இருக்கு, ஏன்னா இவ்வளவு வாழ்த்து மடல் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, தம்பி இது கம்மி தான் தம்பி, உள்ள ஒரு 40 கிடக்குது, அதனாலதான் ஓரமா கிடைக்குது அப்படிங்கிறாங்க. எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், ஒருத்த கூட மைய எடுத்து தம்பி இதான் அவங்க வாழ்த்தவங்களா கொடுத்தது காசா வச்சு கொடுத்தா கூட கல்யாண கடனையாவது கொஞ்சம் அடிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 20,000 25,000க்கு வாழ்த்து மடலா அடிச்சு கொடுத்துருக்காங்க தம்பி. அவங்க குழம்பிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு கையெழுத்து என்னன்னா, நாங்க போகும்போது ஒரு வாழ்த்து மடல் இல்ல அது நடக்கல, அப்படின்னு நடந்துருந்தா கொண்டு போயிருங்க பிறந்துருப்பாரு. நான் யோசிச்சோம், நல்ல வேலை அது பண்ணல. முன்னாடி வாழ்க்காக கொடுத்துட்டு இருப்பாங்க, இப்ப வாழ்த்து மடலா மாறிட்டு. சாமி படம்லாம் ஓல்டு, இது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்களும் மாறிக்கிட்டோம். என்ன இது பூவா? மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் இல்லையா, வெறும் பூவா இருக்கு. கரடி ஒண்ணு நிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நான் மண்டபத்துக்கு டெக்கரேஷன் பண்ணி பாத்துட்டேன், மாப்பிள்ளைக்கு டெக்கரேஷன் பண்ணி மறக்கத்தான் இருக்கும். எப்படி இந்த ட்ரெஸ் அவர் போட்டுருப்பாரு, இல்ல வந்துட்டு அவர் உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படிதான் பண்ணிருப்பாங்க. என்ன ஒரு அர்ஜென்ட்னா என்னடா பண்ணுவாரு அவரு? நல்ல வேலை செஞ்சீங்க, முட்டிக்கிட்டு வந்துருச்சா? ஓ இப்படிதான் அந்த ட்ரெஸ் போடுறாங்களா? ஓ அந்த போடுறாங்க பாரு. அவங்க ஊர்ல அப்படிதான் போல இருக்கு. ஓ இதே வச்சு எப்படி பொண்ணே பரவாயில்ல போல, பொண்ணுக்கு கூட இவ்வளவு மேக்கப் போடல. என்ன யானையா குதிரையே நிக்கிறாங்க, அதோட கொடூரமா இருக்குது. அதோட கார்ல ஏத்திட்டு போறாங்க. இந்த சுந்தரா டிராவல்ஸ் படத்துல வந்து பஸ் கட்டுவாங்கல்ல, அது மாதிரி மாப்பிள்ளை கட்டிட்டு இருக்காங்க பூ வச்சு. இவ்வளவு வச்சு எப்படா நடக்க முடியும், எப்படா அவன் வந்துட்டு ஸ்டேஜ்ல நிக்க முடியும்? உள்ள எரியுமாடா கடந்து. ஹலோ கிருத்து பிஸியா இருக்கியா? கொஞ்சம் வந்து ஓ கல்யாண பொண்ணை கூப்பிடுறாங்களா? புரியல.
ஒரே ஒரு ரீல்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிரு. ரீல்ஸ் ஒரு கல்யாண மேடையில இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? வந்து பார்த்தன பேர் என்ன வந்து சந்திக்கிறாங்க. ஏன் இவரே இதா சொல்றாரு, நடந்த மாதிரியே சொல்றாரு. மாலைகள் எவ்வளவு மறியல்கள், எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு ஆயா தெரியும். அவங்க ரீல்ஸ் எடுக்க ஒத்துக்கலன்னு இந்தியா ரீல்ஸா போட்டுறாங்க. எல்லாம் மக்கள் எல்லாம் போன பிறகு ஃப்ரீ ஆயிட்டு கூட நம்ம ரீல்ஸ் பண்ணிக்கலாம். அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் இல்லையா? பெஸ்ட் வெட்டிங் கிஃப்டா பாப்போம். என்னது என்ன தாலி கட்டுறான்? ஓஹோ, ஒரு ஜிபே பண்ணிடுவாங்க போல. ஆனா அந்த கார்டு அவருக்குள்ள தானா? அதான் நினைக்கிறேன். பரவாயில்ல, இவனுக்கு வந்துட்டு ஏதோ கிரிஞ்சு பண்ணாலும் காசு வருது ஏதோ இல்ல. பணம் வருதுல, ஆமா. அது வரைக்கும் பரவாயில்லடா. நீ தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியானே தெரியல. ஆனா வாழ்க்கையிலேயே முதல் தடவை ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கடா. சாரிடா, தெரியாம பண்ணிட்டேன். மிதிக்கவுமா? மதிக்கதான் மிதிக்கும். அட பாவத்தை. உண்மை வெளியே வந்துட்டு அப்படின்னு போட்டு கொடுக்குறான். உண்மை பூரா சொல்லிட்டாங்க. மிதிக்கவும் எல்லாரும் கேட்டிருப்பாங்க. மதிக்கவும் மிதிக்கவும் நடக்குது. ஐயோ ஏன் யாரா நீ? யாரா நீ? யாரா அவன் திடீர்னு என்ன பண்ற? டீ குடிக்க போறேன். என்னாச்சு? ஐயோ ஊத்திட்டு அதையும் போட்டு எடுத்துட்டு இருக்கான். நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னுடைய கடமை வளர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? மிஸ் ஆயிருல. கடந்த பாடி அப்படின்னு ரைமிங்ல போட்டா ஜனங்கள்லாம் ஆர்வமா வாங்கி படிப்பாங்க. அதான் கீழே விழுந்தா கூட விடக்கூடாது, கேண்டீன்ல சேர்த்துக்கலாம். எப்பா குடிச்சிட்டு கரெக்டா உட்கார்ந்துருக்காங்க. கண்ணனோடியில யோசிச்சு இதே எடுப்போம். கொடுத்த காசுக்கு மேலே வேலை பார்க்கறடா நீ. சூப்பர் 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 அபிஷேக். ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. இது உண்மையிலே இவருக்கு கல்யாணம் ஆனத அந்த இதா சொல்ற மாதிரியே சொல்றாரு. இவருக்கு நடந்தது மாதிரியும் அத சொல்ற மாதிரியும் சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணன் ஃப்ரெண்டு கல்யாணங்கிறாரு. என்னன்னா கல்யாணம் ஆச்சா இல்லையா இன்னமும் அது குழப்பமாவே இருக்கு. ஒருத்தவங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்றாங்க, இன்னொருத்தவங்க ஆளுன்றாங்க. எனக்கு தெரியல எங்களுக்கும். ஆமா, அதே மாதிரி அந்த மேக்கப் போடுறதெல்லாம் உண்மையிலே எனக்கு மேக்கப் போட்டு வந்தா நானே ஒரு செகண்ட் என்ன இப்படி யாரோ வேற மாதிரி இருந்துச்சு. எங்க வீட்லயே பார்த்துட்டு என்ன அன்னைக்கு வேற ஒரு பொண்ணை காட்டி இன்னைக்கு வேற பொண்ணு வந்திருக்கு அப்படின்னாங்க. அதுதான் அந்த மாதிரிதான் நடந்துச்சு. ஆனா கல்யாணத்துல எங்களுக்கு மேக்கப் போடவே இல்லை. அதான் நல்லாதான் இருந்தாங்க. ரிசப்ஷன்ல தான் பயங்கரமா போட்டுருப்பாங்க. இது வரைக்கும் நான் மேக்கப்பே போட்டது இல்ல. நான் ரிசப்ஷன்ல ஒரு தடவை தானே வாழ்க்கையில வரப்போகுதுன்னு போட்டா பண்ணிட்டு கடல்ல பார்க்கும்போது எனக்கே அந்த அடையாளம் தெரியல. அந்த அளவுக்கு பேய் மாதிரி ஃபுல்லா மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஆனா போக அது கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. அந்த பூ அலங்கார ஒரு இது. ஆமா, அது எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. மேபி அவங்களுக்கு பண்ணுவாங்களா நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஸ்ப்ரே அடிக்கலாம் நல்ல வேலை எங்களுக்கு எல்லாம் இது நடக்கல. கோயில்ல நடந்தனால அவ்வளோ கூட்டமும் கம்மி, அதனால வரதும் இல்ல. பண்ண முடியாது. ஆமா ஆமா, எல்லாருக்கும் அந்த கிஃப்ட் எல்லாம் சொன்ன மாதிரி முன்னாடி வாழ்க்கையில கடந்துவாங்க. எங்களுக்கு இப்பவும் வந்துச்சு கப்பு இதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணலாம். சூப் குடிக்கிற இது, அதுக்கப்புறம் கிளாஸ். ஆமா, அதான் நான் என்னதான் நம்ம யூஸ் பண்ண மாட்டோமா அதுதான் கிஃப்டா வரும். மாட்டி வைக்க இன்னும் அந்த கிஃப்ட் எல்லாம் நாங்க ஓப்பனே பண்ணல, அந்த டப்பாலே இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்